ஆடியோ லான்ச்னு கூப்பிட்டீங்க மேடம். ஆக்சுவலா இப்ப யார் ஆங்கர்னே தெரியல, நீங்க தான் பாதி நேரம் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். நீங்கள் வந்து ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அவங்களோட எல்லா ஷேட்ஸுமே ட்ரெய்லரில் இருக்கும். லைக் யூனோ ஷீ இஸ் க்யூட், ஷீ இஸ் பப்ளி, ஷீ இஸ் வெரி ரவுடி அண்ட் ஷீ இஸ் வெரி எமோஷனல் அண்ட் ஷீ இஸ் நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவர் என்னோட ரொம்ப வருஷம் நண்பர், பெஸ்ட் ஃப்ரெண்டு. விஷாலோட ஃப்ரெண்டாக வந்து எனக்கு விஷால் வந்து ஒரு டைரக்டராக சக்ஸஸ் ஆகுறது எங்கனால நான் பார்க்கணும். அடிக்கடி சொல்கிறது தான் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. பட் வேறு இன்னொரு விஷயமா வந்து ஏழுக்கடல் ஏழுமறை ரிலீஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ, ஆமாம், ராம் சார் என்கிட்ட வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து நீங்களும் விஷால் நடித்த மகுடம் படத்துல இருந்து அந்த சாங் பெரிய ஹிட் ஆமே ஆனந்தி அப்படின்னு கேட்டாரு. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அவாய்ட் பண்ணா நல்லது. ஆமா, போனா 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 ஸ்கில் மேரி. இதுல வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிஸ், கில், மேரி. ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸா? இல்ல நான் இது எப்படி சொல்ல முடியும்? Title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Verma's Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Supported by Presta, powered by Presta. Always extra. Presta Premium Innerwear, Leggings and Nighties. Joy Alucas, world's favorite jeweler. Atrum, your trusted partner for trading, investing and wealth creation. Powered by Mr. Gold, Tarathilum Alavilum no compromise. Milky Mist Cow's Ghee, We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Food partner Kolathur Babu Catering. Refreshment partner Wagh Bakery since 1892. Beverage partner British Empire Packaged Drinking Water. Snacks partner Kolathur Ram Catering. So natural beauty, effortless performer அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போ பார்த்தாலுமே அப்படி ரியலாக இருக்கும். Any character you give, let it be cute, girl next door, bold, glamour, எது இருந்தாலுமே அப்படியே ஓன் பண்ணி அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் த லவ்லி அண்ட் டேலண்டட் அஞ்சலி அவர்கள். எஸ் அஞ்சலி அவர்களே, எங்களுக்காக நிறைய வாட்டி மேடைக்கு வந்து சொன்னதெல்லாம் பண்ணி ஜாலியாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மகுடம் படத்தை பற்றி, டைரக்டர் விஷால் அவர்களை பற்றி இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக வந்து நான் யூஸ்வலாக ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். பட் ஐ மீன் இப்போவும் ப்ரிப்பேர் பண்ணல. பட் நிறைய விஷயம் வந்து மண்டைக்குள்ளே வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து இது பற்றியெல்லாம் டச் அண்ட் கோ மாதிரி இதெல்லாம் பேசணும் அப்படின்னு. பட் இப்போ இதுக்கு சான்ஸே இல்லை. ஒரே டாபிக் 4 பேர் 5 பேர் அதே டாப்பிக்கை பேசினதுக்கப்புறம் நான் திரும்ப அதே பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், போர் அடிச்சிடும். ஆக்சுவலி மேம், நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நான் அந்த 4-5 பேர் நான் யோசிக்கலாம், மறந்துட்டேன்னு தான் சொல்கிறேன். அப்படியே மறந்துட்டீங்களா? நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்களோ? ஆமா, அந்த 4-5 பேர் யோசனத்தை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். அதுல எதை போடணும்ன்றதை நாங்க யோசிக்கிறோம். நீங்க பேசுங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வந்து எங்களை ரொம்ப என்டர்டைன்மெண்ட் கலாட்டாக்கும் கிக்கிக்கும் தினாக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு எங்கள் ஈவெண்ட்டை வந்து எங்கள் ஈவெண்ட்க்கு வந்து எங்கள் எல்லாருக்கூடையும் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மகுடம் படத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டரில் சொல்லிடுறேன். ஸோ மகுடமில் என்னோடய கேரக்டர் அன்னபூர்ணி. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். நீங்கள் வந்து ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அவங்களோட எல்லா ஷேட்ஸுமே ட்ரெய்லரில் இருக்கும். லைக் யூனோ ஷீ இஸ் க்யூட், ஷீ இஸ் பப்ளி, ஷீ இஸ் வெரி ரவுடி அண்ட் ஷீ இஸ் வெரி எமோஷனல் அண்ட் ஷீ இஸ் the pillar of the family and she fights, she dance, எல்லாமே இருக்கும் அந்த கேரக்டரில். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து நான் நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு சில கேரக்டர்ஸ் வந்து எனக்கு முன்னாடி தோணும், இது எனக்கு கண்டிப்பாக வந்து நல்ல பேர் வாங்கி தரும் அப்படின்னு. ஸோ அன்னபூர்ணி அந்த மாதிரி ஒரு ரோல் தான். அடுத்து வந்து ஏதாவது ஒரு ஏவி வேறு ஏதாவது படத்துக்கு போடும்போது இந்த கேரக்டரில் ஒரு பர்டிகுலர் ஷாட்டு கண்டிப்பாக வந்து அந்த ஏவிக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஷாட்டு தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டீசரில் வந்து எனக்கு விஷால் கட் பண்ணது. ஸோ நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அவர் என்னோட ரொம்ப வருஷம் நண்பர், பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு வந்து நான் இந்த படத்தில் வந்து என்னோடய கனெக்ஷன், நான் இந்த படம் வந்து எல்லா படமே வந்து நல்லா வரணும், இது நல்லா ஓடணும் அப்படின்னு நினச்சி ஃபுல் எஃபோர்ட்ஸ் போட்டு தான் நான் பண்ணுவேன். பட் இந்த படத்துக்கு வந்து நான் ஒரு 200% போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. த ஒன்லி ரீசன் வந்து நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு வந்து
எல்லாருமே கேட்பாங்க ஒரு படத்தோட ப்ராசஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, ரொம்ப தூக்கம் இருக்காது, ஒரு ஸ்ட்ரெச்சாக 20 ஹவர்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம் சம்டைம்ஸ் இல்லை, லைக் அது போயிட்டே இருக்கும். ஸோ எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு வந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வர ஒரே ஒரு ஃபேஸ் விஷால். ஏன்னா விஷாலுக்காக தான் பண்ணேன் நான் அதெல்லாமே. என் கேரக்டர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நான் பண்ணுறது தாண்டி ஒரு பர்சனுக்காக, ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக ஒரு பர்சனுக்காக பண்ணது விஷால். பிகாஸ் விஷால் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ மட்டும் கிடையாது, ஃபஸ்ட் டைம் இஸ் டைரக்டிங். ஸோ எனக்கு அது வந்து பர்சனலான ஒரு விஷயம். அவரோட விஷாலோட ஃப்ரெண்டாக வந்து எனக்கு விஷால் வந்து ஒரு டைரக்டராக சக்ஸஸ் ஆகிறது என் கண்ணால் நான் பார்க்கணும். அண்ட் அதில் வந்து அவர் என்ன கூப்பிட்டாரு நடிக்கிறதுக்கு. ஸோ என்னோட பெஸ்டஸ்ட்டு கொடுக்க நான் ட்ரை பண்ணணும். அதுதான் நான் இந்த படத்துக்கு ட்ரை பண்ணது. ஸோ இந்த படத்தில் வந்து என்னெல்லாம் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்ரிஷியேஷன் கிடைக்குதோ, ஓப்பனாக இப்போ வந்து விஷால் நிறைய விஷயம் சொன்னார். நான் முன்னாடி வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், இவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு. நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன் விஷால்கிட்ட, பட் வந்து விஷாலுக்கே நான் நிறைய வாட்டி செட்டில் சொல்லியிருக்கேன். வந்து அவர் எனக்கு நடிச்சு காமிச்சது நான் அப்படியே வந்து ரீப்ளே பண்ண மாதிரி வந்து ஒரு சில ஷார்ட்ஸை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அவருக்கு சொன்னது அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புது டச் இருந்துச்சு. நான் டப்பிங் பண்ணும்போது நான் பார்க்கும்போது எனக்கே வந்து நானே எனக்கு புதுசாக தெரிஞ்சேன். ஸோ எனக்குள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸை தாண்டி விஷால் வந்து அஞ்சலியாக வந்து எப்படி பண்ணுவார், விஷால் வந்து அன்னபூர்ணியாக எப்படி பண்ணுவார், அது பிக்கப் பண்ணி இதில் யூஸ் பண்ணது வந்து நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஆகஸ்ட் 14th அப்புறம் விஷால் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காருன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கோம். அதெல்லாமே உண்மை தான். ஃபுல் டே சாப்பிட மாட்டார் டயட்காக. ஈவினிங் வரைக்கும் வந்து அந்த வெயிலில் நின்று நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். காக்கிநாடா ஷூட் பண்ணோம், ராஜமன்றி ஷூட் பண்ணோம், சென்னை. ஸோ மோஸ்ட்லி வந்து ரொம்ப டஃப்பான ஒரு கண்டிஷன்ஸில் தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி அவரோட கஷ்டம், எல்லாரோட கஷ்டம் இந்த படத்தில் வந்து ஆகஸ்ட் 14 அன்னைக்கு இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக வந்து விஷாலை வந்து நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்க்கணும் அப்படின்றது வந்து நான் ஃபுல் ஹார்ட்டடாக வந்து நான் பர்சனலாக வந்து நான் விஷ் பண்ணுறேன். நான் அடிக்கடி சொல்கிறது தான், கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. ஐ ஆல்வேஸ் லவ் யூ விஷ், லைக் நோ மேட்டர் வாட். ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ பிகாஸ் ஆஃப் த பர்சன் யூ ஆர், பிகாஸ் ஆஃப் த ஹார்ட் யூ ஹாவ். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அது விஷால் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவர் அந்த நல்ல மனசுக்கு அவர் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் அவரை பற்றி எதுவுமே பேச போகிறது கிடையாது. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு நான் வந்து செகண்டாக இம்மீடியட்டாக வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறது வந்து ஆர்பி சௌத்ரி சார். ஏன்னா அவர் இன்றைக்கி இங்கே எல்லா நாளும் வந்து இப்போ ரமேஷ் இங்கே உட்காந்துட்ருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து உங்களோட 99th மூவியாக வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து சௌத்ரி சார் கண்டிப்பாக இதை ப்ளஸ் பண்ணுவார். இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அண்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய பேர் கொண்டு வரும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் சாங்ஸ் ஜிவி பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நாங்கள் செகண்டாக ரிலீஸ் பண்ணது நச்சிந்தி மச்சானே. அந்த சாங் வந்து தெலுங்குலையாக இருக்கட்டும், தமிழ்லையாக இருக்கட்டும், 2 லாங்குவேஜ்லேயுமே வந்து என்கிட்ட பர்சனலாக நான் ஒரு பர்சனை வந்து மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். எனக்கு யூஸ்வலாக ராம் சார் என்னோட மென்டார். அவர் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்கு வந்து அவர் தான் வந்து என்னோடய மென்டார் அண்ட் என்னோடய குரு எல்லாமே. பட் அவர் எனக்கு எப்போவுமே வந்து ஒரு காலில் வந்து என்னோட ஒரு கமர்ஷியல் படத்தை பற்றி எப்பவும் மென்ஷன் பண்ணது கிடையாது. நான் நல்லா நடிச்சிருந்தேன் நாமே யாராவது சொன்னாங்க அப்படின்றது வேறு. பட் வேறு இன்னொரு விஷயமா வந்து 7 கடல் 7 முறை ரிலீஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ, ஆமாம், ராம் சார் என்கிட்ட வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து நீங்களும் விஷால் நடித்த மகுடம் படத்துலேருந்து அந்த சாங் பெரிய ஹிட் ஆமே ஆனந்தி அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து அது புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர்கிட்ட இருந்து. ஆமாம் சார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு, நான் எனக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த சாங் அவ்வளோ பெரிய ரீச் ஆயிருக்கு அப்படின்றது நான் நம்பினது அந்த இடத்துல. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஜிவி. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப இன்னொரு பெரிய பேக் போனாகவும் பில்லராகவும் வந்து ஜிவி இருந்திருக்காரு. அண்ட் எங்களோட கோஸ்டார்ஸ் எல்லாருமே ஜான் ஜேபி இல்லை உட்காருங்க, பிரச்சனை இல்லை, உட்காருங்க. ஜேபி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். இவர் கோச்சிக்கிட்டாரு. நான் ஜேபி சார் கூட தான் ஃபஸ்ட் போய் பேசினேன். அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் சார். என்ன நீங்கள் கோச்சிக்கிட்டேன்னு இப்போ தானே வந்து பகிரங்கமாக ஸ்டேஜில் மென்ஷன் பண்ணி இப்போ கோச்சிக்கல ஃபீல் பண்ணீங்க, வருத்தம்.
ஸோ இந்த படத்தில் வந்து நான் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஒரு படத்தில் அதாவது வந்து இது அகெயின் அபவுட் விஷால். ஸோ ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ், அந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ணுற ஸ்பேஸ் கொடுக்கறது, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்டில் பேசியிருக்கேன். ஸோ நான் இதை எஸ்பெஷலி வந்து தமிழ் மெயின் ஈவெண்ட்டில் பேசணும் அப்படின்றதுனால தான் எடுத்து வச்சேன். ஐ டிடன்ட் டாக் அபவுட் திஸ். ஸோ ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஹீரோ இருக்கும்போது ஒரு ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல், அதுவும் வந்து ஆன் த டாப் வந்து அந்த படத்தோட ஹீரோவே டைரக்டராக இருக்கும்போது அவர்கிட்ட நிறைய அந்த 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 ஃப்ரீடம் இருக்கும் அதை எழுதாமல் இருக்கிறதுக்கு, இல்லையா? ஸோ வந்து நம்ம தெரியட்டுமே, ஹீரோயின் வராங்க, சாங் கொடுத்தாச்சு, சீன்ஸ் கொடுத்தாச்சு, அவங்க நல்லா நடிப்பாங்க, நடிப்பு கொடுத்தாச்சு. பட் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டண்ட் சீன்ஸும் வைப்போம், அவங்க ஸ்டண்ட் நல்லா பண்ணுவாங்க, டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க, டான்ஸ் அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெவியான சீனை வந்து ஹீரோயினுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இப்போ கூட மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சாங்கில் வந்து 8 நிமிஷத்தோட சாங்கில் வந்து நடுவில் தான் அவர் வருவார், ஃபுல் பில்டப் வேறு யாருக்கும் தான். ஸோ அந்த மனசு இருக்குல்ல, அந்த எப்படி சொல்கிறது, அந்த அந்த டேக் பேக் ஃபீலிங் அவருக்கு இல்லை. ஓகே இவங்களுக்கு கொடுத்து அவங்க பேர் எடுத்துட்டாங்கன்னா கிடையாது, அந்த பேர் எடுத்துட்டாங்கன்னா அது படத்துக்கு தான் வரப்போகுது. நான் தனியாக எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சுக்க போகிறது கிடையாது. அண்ட் ஈவன் ட்ரைலர் கட்டில் இருந்தால் இருக்கட்டும், நீங்கள் படத்தை வந்து 14th அன்னைக்கு பாருங்கள், படத்துலேருந்து வெளில வரும்போது நான் நடித்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சீன்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட மென்ஷன் பண்ணுறேன் இந்நாள் வரைக்கும், அந்த சீன் நல்லா நடிச்சிருப்பீங்க, இந்த சீன் நல்லா, இந்த படத்தில் ஒரு சீன் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸோட சீனுக்கு எனக்கு அப்ரிஷியேஷன் வரும் அப்படின்னு வந்து நான் ஸ்ட்ராங்காக நிறைய பேர்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் August 14th. அண்ட் எங்களோட டிஓபிஸ் ரிச்சர்ட் எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. அண்ட் எங்களோட மிச்ச டிஓபிஸ் அபி, எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, ஏன்னா நிறைய பேர் நிறைய நேரம் பேசினதுனால எனக்கு நிறைய விஷயம் மறந்துருச்சு. பட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். Amazing and blessed to be a part of Magudam, and hope to August 14th வந்து இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். and thank you very very much. சூப்பர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஞ்சலி அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களை பார்த்தாலே எப்படி தெரியுமா தோணும்? வெரி போல்ட். என்ன சொன்னாலுமே லைக் எதாவது பண்ணுங்கன்னா டக்குன்னு பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்களோட பேச்சு ஆன் ஸ்பாட், ஆன் பாயிண்ட், போல்டாக நீங்கள் பேசுவீங்க எது இருந்தாலுமே. ஸோ அதனால் நான் சில கேள்விகள் இங்கே இருக்கு, வேர்ட்ஸ் இங்கே இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சுன்னா இப்படி ஆட்டியிருப்பேன் நான். இல்லை அதனால தான் நாங்கள் இதை சொல்கிறோன்னு வச்சுக்காதீங்க, நாங்கள் உண்மையாகவே தான் உண்மையாலுமே because I know her for so many years. So I think இது வந்து few words மட்டும் சொல்கிறேன். அஞ்சலி பொறுத்தவரை அது என்ன அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா ஓகேங்களா? ஓகே, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அவாய்ட் பண்ணால் நல்லது. சூப்பர். ஆமாம், சிம்பிள் அண்ட் வெரி நீட். அவாய்ட் பண்ணால் நல்லது. டாக்ஸிக்னு தெரியும் போது உள்ளே போகாதீங்க, வெளில வர கஷ்டப்படாதீங்க, உள்ளே போகலன்னா வெளில வர தேவையில்லை. ஆமாம், போனால் வேற என்ன. ஸோ வேண்டாம். வேண்டாம். ஓகே, பேரண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அப்ரிங்கிங்கில் வந்து நிறைய விஷயம் நம்ம கற்றுப்போம். இல்லைன்னா வந்து பெருசாகும் போது நம்மளோட சாய்ஸஸில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ப்ராசஸ் பண்ணி அதை வந்து அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இது நல்லது, இது கெட்டது, இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்க வேணாம் அப்படின்னு வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி. ஸோ அதை வந்து சின்னதுலேருந்தே அந்த அப்ரிங்கிங்லேயே அது இருந்துச்சு அப்படின்னா அவங்க சின்னதுலேருந்தே அவங்க பார்க்குற விதவை வேறு மாதிரி இருக்கும். ஸோ இட் won't be that difficult to see what is good, what is bad. சூப்பர். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் எனக்கு நான் பர்சனலாக வந்து அதுதான் வந்து இப்போ நீங்கள் கேட்டதில் வந்து ஃபஸ்ட் லிஸ்ட்டில் நான் வைப்பேன். வாய் ஏன்னா வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் ஆகும். அண்ட் வந்து இன்னொருத்தங்கள மேலே எதிர்பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். பட் நான் ஏன் அதை சொல்கிறேன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னா, நான் சின்னதுலேருந்தே நான் ஸ்டார்டட் கட்டுரை தமிழ் நான் என்னோட டீன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். அப்போதுலேருந்துமே வந்து எனக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து பண்ண முடியல அப்படின்னாலுமே வந்து அது ப்ராசஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பெரிய பாடமாக இருந்துச்சு. இப்போ நான் இங்கே நின்று எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும் அப்படின்னா நான் யாரையுமே எப்போவுமே கேட்க மாட்டேன். என்கிட்ட இருந்தால் நான் எடுத்து செலவு பண்ணுவேன், இல்லைன்னா நான் விட்டுருவேன். So I can't go and ask anybody. That is the independence and that is the self-respect that comes with independence. Very, very true, very true. This financial independence inradhu endha age la it started for you?
அதுதான் சொல்கிறேன், வெரி எங்கேஜ். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதே எங்கா தானே, அது கட்டுரை தமிழ் ஸ்டார்ட் பண்ணதே வந்து நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்து அப்படியே நோ லைக் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால அவங்க எதுவும் பெருசாக டிபெண்ட்லாம் இதெல்லாம் பண்ணிக்கல உங்கள் இதில். இல்லை அது நம்ம கற்றுக்கிறது தான். நம்ம அதை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம கற்றுக்கிறது தான். ஓகே, இப்போ பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, அவங்க கார்டு எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அடுத்து பாய் ஃப்ரெண்ட் வருவாங்க, அவங்க கார்டு எடுத்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஹஸ்பண்ட் ஆவாங்க, அவங்க எடுத்து. ஸோ நீங்கள் எப்போவுமே இன்னொருத்தங்க கார்டு தான் எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா when will you have your pocket money, when will you spend on you? சூப்பர். நெக்ஸ்ட் ஃப்ரீடம். அதுதான் ஃப்ரீடம் கம்ஸ் வித் இதில் தான் வருது. ஆமாம். லவ். நம்ம பண்ணுறதா நம்மள யாராவது பண்ணுறதா? நம்ம பண்ணுறதா நம்ம யாராவது பண்ணுறதா? எப்படி வேணாலும் சொல்லலாம். லவ்வை நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்போ நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம சூஸ் பண்ணுற பர்சன் தான் தப்பாக இருக்க முடியும் தவிர அந்த லவ்ன்ற ப்ராசஸ் தப்பாக இருக்காதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் அப்படி நம்ம ஒருத்தங்களை சூஸ் பண்ணி அவங்க நம்மளை ராங்காக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ளேம் வந்து அந்த ட்ரீட் பண்ணுற விதம், நீங்கள் இப்போ சொன்ன எல்லா லிஸ்ட்டும் வரும். அந்த அவங்களோட அப்ரிங்கிங், எப்படி வளர்த்தாங்க, எப்படி அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் சொன்ன எல்லா லிஸ்ட்டுமே அதில் வரும் அவங்களோட. ஸோ அதுதான் தப்பாக இருக்க போது தவிர வந்து அந்த ஹோல் லவ்ன்ற ஒரு தட்ஸ் நாட் த ப்ராப்ளம். த பர்சன் இஸ் த ப்ராப்ளம். சூப்பர் வெரி நைஸ். அண்ட் லாஸ்ட் ஒன், ஐ திங்க் திஸ் ஆல்சோ கம்ஸ் வித் தட் ரிலேஷன்ஷிப். எனி ரிலேஷன்ஷிப் இட் குட் பி ஏதாவது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பற்றி. இப்போதைக்கு நான் இந்த ஆன்கோயிங் 20 years இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் தெரியும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஜென்யூனாக தான் மீட் பண்ணுவோம், பழகுவோம். பட் அந்த சைட்லேருந்து அதே ஜென்யூனிட்டி வருமானு நமக்கு தெரியாது. அன்லெஸ் வி ஆர் நாட் ஷுர் வி கான்ட் இன்வெஸ்ட் டூ மச் இன்டு இட், இல்லையா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய லைஃப்பில் வந்து என்னோடய பேபிஸ், நான் பெட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, நான் சடனாக செட்டில் வந்து என் பையன் என்ன பண்ணுறான்னு பாருங்க அப்படின்னா. பட் ஐ ஹாவ் 2 babies லைக் போலோ அண்ட் நிக்கோ. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னோட சோஷியல் மீடியாவில். அவங்க வந்ததுக்கப்புறம் பர்டிகுலராக போலோ, பிகாஸ் போலோ இஸ் மை எல்டர் சன். அவன் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்குற விதமே மாறிடுச்சு. லைக் ஐ கேன் ஸ்பீக் அபவுட் திஸ் ஹோல் ஹவர். பட் நான் எப்போவுமே வந்து ரிசீவ் பண்ண ஒரு எஃபெக்ஷன் வந்து அது 2 sided தான் இருந்துச்சு. லைக் நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், நீ கொடுக்கலன்னா நான் கொடுக்கல. நீ பேடாக ட்ரீட் பண்ணால் நான் பேடாக ட்ரீட் பண்ணுவேன். பட் வித் போலோ அண்ட் வித் நிக்கோ இட் இஸ் நாட் லைக் தட். லைக் நீ என்ன பேட் மூடில் இருந்தாலும் சரி, ஐ ரன் பேக் டு ஹோம் ஸோ தட் ஐ கேன் பி வித் தெம். அண்ட் அந்த வார்ம்த்து, அந்த ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் டைம் வித் மை கிட்ஸ், அது எனக்கு எல்லாமே மாற்றிடும். சூப்பர். ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இல்லையா? எஸ், ஐ எம் வெரி ஹாப்பி அட் ஹோம். அதுதான் சொல்லுவேன். சூப்பர் தேங்க்யூ. நைஸ். டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. அதனால தான் உங்ககிட்ட இதை நான் கேட்டேன். இல்லை, எனக்கு புரியல, இது ஏன் எக்ஸ்க்ளூசிவாக என்கிட்ட வச்சிருக்கீங்க? ரொம்ப நல்லா பேசுவீங்கல்ல, அதனால தான் அக்கா நீங்க தேங்க்யூ சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுங்கக்கா. ஆக்சுவலி நீங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, இதுவே நான் கேள்வி கேட்டேன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லா கேள்வி மேல வச்சிருந்திருப்பேன். இப்போ நீங்க கேட்கும்போது நான் அவங்க பேசுறதெல்லாம் அப்படியே லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். அப்படி சொல்ல வந்தாங்க. உருப்படி ஏதாவது கிடைச்சதா? ஒரு டிப் அது கிடைச்சதா? அதான் வந்து எனக்கு ஒரு டிப் கிடைச்சது. அதாவது இந்த நீங்க கேள்வி கேட்க கூடாது, பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கணும், சோ தட் நீங்க பார்க்கலாம். அதானே டிப். நம்மளும் சில நேரங்கள்ல அமைதியா இருப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு டிப் கிடைச்சது. ஓகே, so we have an LED segment for you. Okay, பாத்துருவோமா? LED kiss kill marry. இதுல வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிஸ் கில் மேரி. இதுக்கு நாங்க ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த ஆப்ஷனை வந்து யாருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகே, யாருக்கு என்ன வேணாலும். இல்ல, எனக்கு எந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்னு இல்லன்னா நான் உங்க பேர் சொல்லிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம்ல உங்களை? சோ அப்படி இல்ல மேம், யூஸ் பண்றதுக்காகவே நம்ம ஜான் விஜய் என்ன வச்சிருக்கோம். கில்லுக்கு உங்க பேர் சொல்ல எனக்கு இன்டைரக்டா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட ஃபேவரட் பாய். சார், அந்த கில் அவர் கில்லையே தப்பா பண்ணுவாரு. உட்காருங்க. ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, நான் இது எப்படி சொல்ல முடியும்? ஆல் மேரி. இல்ல, இது நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு புரியலையே. மை ஃபர்ஸ்ட் ஹீரோ, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை கைண்ட் ஆஃப் ஒன் மோர் ஃப்ரெண்ட், பயங்கர ஜாலியான பர்சன். ஆக்சுவலி வந்து விஷால் சாரை தவிர்த்துட்டு பாக்கி எல்லாருமே மேரிட். ஆமா. இல்ல, ஆனா நான் மேரி விஷாலுக்கு சொல்ல போறது கிடையாது. பிகாஸ் ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் தன்ஷிகா. முதல்ல விஷால் என்னன்னா எப்ப சொல்லுவாருன்றத தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்லங்க சாய், தன்ஷிகா என்ன அடிப்பாங்க, அந்த ஐடியா கிடையாது. அதனால வந்து நான் நடுவுல வந்து விஷால வந்து அந்த இடத்துல நான் வைக்க போறது கிடையாது. தட்ஸ் a different ஃபீலிங். இதுல எதுலயுமே நான் யாரையுமே சொல்ல போறது கிடையாது அப்படின்றது. அவர் பாருங்க, இப்போ என்னோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ், நான் எப்படி பண்ண முடியும்? இல்ல மேம், நான் குவாலிட்டிஸ் ஏதாவது ஒன்று வச்சு இந்த 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 குவாலிட்டிஸ்க்கு இது மாதிரி பண்ணலாம்,
இப்போ வந்து இவர் ரொம்ப கோவப்படுவார், இவரை கில் பண்ணலாம், இவர் இந்த மாதிரி பண்ணுவார், இவருக்கு நம்ம கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். என்னை கேட்க சொன்னாங்க, நான் கேட்டுட்டேன், நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள். அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம், நான் இதில் யாராவது ஒருத்தரை கில் பண்ண சொன்னால் நீங்கள் டோட்டலாகவே கில் பண்ணிட்டீங்க. சரி விடுங்க. அடுத்தது ஏய் ஆக்சுவலி வந்து சார் வந்து அது மாதிரி பண்ணார். ஆ நீங்கள் அந்த இடத்துல பயங்கரமாக லாக் பண்ணீங்க. அப்போ அங்கே என்ன நடந்தது, என்ன மாதிரி? ஆடியோ லான்ச்னு கூப்பிட்டீங்க மேடம். ஆக்சுவலாக இப்போ யார் ஆங்கர்னே தெரியல, நீங்கள் தான் பாதி நேரம் ஸ்டேஜில் இருக்கீங்க. அதை தான் நான் இப்போ கேட்டுட்டு இருந்தேன். ஆடியோ லான்ச்னு கூப்பிட்டீங்க, ஷோ ஃபுல்லாக பண்ண வைக்கிறீங்க. அதான் மேடம், அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது மாறி வந்துருச்சுன்னா திருப்பி அனுப்பிச்சிருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இல்லை, எனக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் இதுக்கெல்லாம். சரி பண்ணிடலாம். இது பற்றி நான் ஆல்ரெடி பேசியாச்சு, என்னோட சோஷியல் மீடியாலே போட்டாச்சு. பாலகிருஷ்ண சார் வந்து சச் a ஸ்வீட் பர்சன். அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ நான் சொன்னேன்ல, அதுதான் நீங்கள் அவர் மிரர் மாதிரி, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை ரிசீவ் பண்ணுவீங்க, அதுதான். ஸோ தெர் இஸ் நத்திங் ராங். ஈவன் நான் ஒன் சார்ட் ஆஃப் நானும் அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தருவேன், நீங்கள் கீப் அப் பண்ணிக்கிறது பண்ணிக்க முடியாதது உங்களோட இஷ்டம் தான். நான் ஆஃபர் பண்ணுறது என்னோட மனசு, வேணான்னா கொடுத்துருங்க, நான் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அவர் வந்து ஹீஸ் வெரி ஸ்வீட் பர்சன். அது வந்து நான் ஆல்ரெடி ஹீல்ஸ் போட்டிருந்தேன், அவர் வந்து இப்படி பண்ணார், நான் விழ போனேன், அங்கேயே சிரிச்சிட்டு முடிஞ்சிச்சு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர். அண்ட் அது நான் ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணிட்டேன் இந்த இன்ஸ்டாவில். இட்ஸ் ஃபைன், இட்ஸ் குட். I think she makes it positive. ஆமாம், பிகாஸ் there is nothing to talk negative about. ஆக்சுவலி நீங்கள் வந்து விஷால் சாரோடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அதாவது விஜய் சேதுபதி அண்ணன் ஃபாலோ பண்ணுற ஒரே ஹீரோயின் நீங்கள் தானா இன்ஸ்டாகிராமில்? நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கியா? இதுதான் வேலையா? பின்ன என்ன எவனும் ஃபாலோ பண்ணல, நான் என்ன பண்ணுறதுன்னு யார் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆமாம், இது நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலாகவே படித்தேன் வந்து. ஆமாம், விஜய் சேதுபதியோட லக்கிச்சா மஞ்சளி அவங்க ஃபாலோ பண்ண அந்த நியூஸ் தானே படிச்சீங்க நீங்கள், இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி பார்க்கல? நல்ல விஷயம் தானேக்கா, ஒரு மனுஷன் ஆர்டிக்கல் படிக்கிறது நல்ல விஷயம் தானே, படித்து தெரிஞ்சுக்கிட்டே சொல்லுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு விஜய் சேதுபதி. இந்த 2 படம் நடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இறைவியன் ஒரு படம் நடிச்சிருக்கோம், செந்துபாதன் ஒரு படம் நடிச்சிருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், குட் ஹார்ட், இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எனக்கு ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு வந்து என்னோட வேவ் லெங்த் செட் ஆகும். அண்ட் வந்து அவர் ஏன் இன்ஸ்டாவில் வந்து என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஓகே நான் போய் வந்து நீங்க ஏன் என்ன மட்டும் ஃபாலோ பண்றீங்க? அவரை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இன்னும் வராததுனால நாங்க உங்கள்ட்ட கேட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. இல்ல, அதான் சொல்றேன். இப்போ நான் போயிட்டு நீங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து பண்ணக்கூடாது போல இவங்க ஃபீல் பண்ணி தான் கேட்குறாங்கன்னு நினச்சிப்பாங்க. ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். ஆமாம் மேம், நான் கூட ஹாப்பி. அதே வந்து நீங்கள் என்ன திருப்பி ஃபாலோ பேக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நான் ஹாப்பி. ஓகே, இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல நீங்கள் இல்லை, நான் அதை ரெஸ்பாண்ட் பண்ணல, பார்த்தீங்களா? இக்னோர் அது இங்கேயாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இங்கேயும் பண்ணல. சரி, பரவாயில்ல. So thank you so much. அஞ்சலி அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தல் கொடுங்க. இதுங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லி, பொறுமையா பதில் சொல்லி, இதுங்க என்ன லூஸ் மாதிரி கேள்வி கேட்டாலும் நாங்க அக்கா நம்மளை பத்தி நம்மளே கொஞ்சம் பாராட்டி பேசினாதான் உண்டு. கொஞ்சம் பாராட்டி சொன்னா நம்மளுக்கே தெரியும்டா நம்ம எப்படி கேக்குறோம்னு. So thank you so much. உங்களுக்காக ஒரு gift hamper இருக்கு. எது வெல்னஸ் தான்? ரெண்டுமே இருக்கு. அதனா ஜான் கொடுத்துருங்க. என் பேர் உங்களுக்கு ரெண்டுமே இருக்கு. ரொம்ப நேரம் ஷோ நடத்துனதுனால டீரான் வழங்கும் ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர். எஸ், ஒரு போஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, இதுவே வீடை சுத்தம் பண்ணி கொடுக்கும். இனிமே உங்க வேலையை எளிதாக்கும். இது உங்க மொபைல் ஆப் மூலமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். டீரான் அண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மன்ஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம். Title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. GT Holidays, South India's #1 travel brand. Dr. Sri Verma's Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். Supported by Presta, powered by Presta, always extra. Presta Premium Innerwear, leggings and nighties. Joy Alucas, world's favorite jeweler. Atrum, your trusted partner for trading, investing and wealth creation. Powered by Mr. Gold, தரத்திலும் அளவிலும் no compromise. Milky Mist Cow's Ghee, We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Food partner Kolattur Babu Catering. Refreshment partner Wagh Bakery since 1892. Beverage partner British Empire Packaged Drinking Water. Snacks partner Kolattur Ram Catering.